ஒரு பெரிய காட்டில் அழகான மரங்கள், ஓடும் ஆறுகள், நடுவில் ஒரு யானை வாழ்ந்துகிட்டிருந்தது. அந்த யானை ரொம்ப பலசாலி. ஆனா அதுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது, அகந்தை. நான் தான் இந்த காட்டுல பெரியவன், என்னால முடியாதது எதுவும் இல்ல என்று நினைச்சுக்கிட்டே இருந்தது. சின்ன விலங்குகள் எல்லாம் யானையை பார்த்தாலே பயப்படும். சில நேரம் அது தண்ணீர் குடிக்க போகும்போது மற்ற விலங்குகளை தள்ளிவிடும். சில நேரம் விளையாட்டுக்காகவே அவங்க குடில்களை இடிச்சிடும். அந்த காட்டுல ஒரு சின்ன நரி இருந்தது. அது பலமில்லாதது, ஆனா ரொம்ப புத்திசாலி. ஒரு நாள் யானை நடந்து போகும்போது நரியோட குடில கவனிக்காம மிதிச்சு இடிச்சிடுச்சு. நரிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கோபப்படவும் இல்ல, அது மனசுக்குள்ள நினைச்சது, பலத்தால யானையை ஜெயிக்க முடியாது, புத்தியால தான் மாற்றணும். அடுத்த நாள் நரி யானை அருகில் போய் அமைதியா சொன்னது, யானையே, காட்டுல ஒரு இடத்துல மலை மாதிரி பெரிய கல் இருக்கு. அதை தூக்குற அளவுக்கு நீங்க தான் பலசாலின்னு எல்லாரும் பேசுறாங்க. இந்த வார்த்தை யானையோட அகந்தையை கிளப்பிச்சு. கல் தானே, அதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? நரியோட கூட அந்த இடத்துக்கு போனது. அந்த இடம் சேறு நிறைந்த நிலம். யானை கல்லை தூக்க முயற்சி பண்ணினப்போ அதோட கால்கள் சேற்றுல ஆழமா சிக்கிச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் வெளியே வர முடியல. யானைக்கு பயம் வந்தது. சோர்வு, தாகம் எல்லாம் அதிகமாச்சு. முதல் தடவையா யானை உணர்ந்தது, பலமிருந்தாலும் உதவி இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை. அது மெதுவா நரியை கூப்பிட்டது, நரியே, தயவு செய்து எனக்கு உதவி பண்ணு. நரி சிரிக்கல, பழி வாங்கல. அது உடனே மற்ற விலங்குகளை கூப்பிட்டது. மான், குரங்கு, முயல் எல்லாரும் சேர்ந்து குச்சி, கொடி, மரக்கிளைகள் கொண்டு வந்து மெதுவா யானையை சேற்றிலிருந்து வெளியே இழுத்தாங்க. வெளியே வந்த யானையின் கண்களில் வெட்கமும் நன்றியும் இருந்தது. அது நரியிடம் சொன்னது, இன்னைக்கு தான் புரிஞ்சுது, பலம் இருந்தா போதாது, பணிவும் மரியாதையும் இருந்தா தான் உண்மையான பெரியவன் ஆக முடியும். அந்த நாள்ல இருந்து யானை மாறிச்சு. சின்ன விலங்குகளை மதிச்சது, யாருக்கும் தொந்தரவு செய்யல. காடு அமைதியா, சந்தோஷமா மாறிச்சு. நீதிக்கதை, பலத்தால் அடக்கலாம், புத்தியால் மாற்றலாம், பணிவால் மட்டுமே மரியாதை கிடைக்கும்.